தன்னுடைய 13ஆம் வயதில் அரியணை ஏறி 50 வருடங்கள் இந்தியாவை ஆண்டு இவரோட ஆட்சிதான் இந்தியாவின் பொற்காலம் அப்படின்னு இன்றளவும் பேசும் அளவுக்கு ஆண்ட ஒரு அரசனோட கதையை தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். கிபி 1526ல டெல்லியை ஆண்ட இப்ராஹிம் லோடியை தோற்கடித்து டெல்லியோட அதிகாரத்தை முதலா ஒரு முகலாய மன்னர் கைப்பற்றாரு. அவர் பேர் தான் பாபர். பாபருக்கு அப்புறம் அவரோட பையன் ஹுமாயூன் அப்படிங்கிறவர் டெல்லியோட அடுத்த மன்னனா முடிசூட்டப்படுறாரு. ஆனா 10 வருடங்களே அவரால் ஆள முடிஞ்சிச்சு. 1540ல ஹுமாயூன் அவர்களுக்கும் ஷேர்ஷா சூரி அப்படிங்கிற அரசனுக்கு இடையே சௌசா அப்படிங்கிற பிளேஸ்ல ஒரு போர் நடக்குது. இந்த போர்ல ஹுமாயூன் அவர்கள் தோற்கடிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் ஷேர்ஷா சூரி கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக சிந்து ரீஜன்ல தஞ்சம் அடைறாரு. அங்க அவருக்கும் ஹமீதா பேகம் அப்படிங்கிறவங்களுக்கும் மேரேஜ் நடக்குது. இந்த மாதிரியான கஷ்டமான சூழல்ல ஹுமாயூன் அவர்களுக்கு அமர்கோட் ராஜா ராணா பிரசாத் தான் ஹெல்ப் பண்றாரு. இந்த அமர்கோட்ல தான் 1542ல ஜலாலுதீன் முகமது அக்பர் பானாராரு. அதுக்கப்புறம் ஹுமாயூன் அவர்கள் தன்னோட நாட்டை மீட்கிறதுக்கு தேவையான படைகளை திரட்டுறதுல பிஸியா இருந்ததால அக்பரை காபுல இருக்கக்கூடிய மாமா கம்ரன் மிஸ்ரா கிட்ட வளர்றதுக்கு அனுப்பி வைக்கிறாரு. காபுல்ல அவருக்கு போர் தந்திரங்களும் அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றிய நாலேஜும் கத்துக் கொடுக்கப்படுது. அக்பர் கிட்ட டைஸ்லெக்சியா அப்படிங்கிற ப்ராப்ளம் இருந்ததால அவரால் ப்ராப்பரா எழுதவோ படிக்கவோ முடியாதாம். யாராவது இவருக்காக படிப்பாங்களாம், அதை கேட்டே நாலேஜை கெயின் பண்ணுவாராம். இந்த நிலையில தன்னோட 9வது வயதுல கஜினியோட வைஸ்ராயா ஆக்கப்படுறாரு. அது மட்டும் இல்லாம ருக்கையா பேகம் அப்படிங்கிற சின்ன வயசு தோழியவும் 9வது வயசுலயே மேரேஜ் பண்ணிக்கிறாரு. இப்படி இருக்கும்போது படைகளை திரட்டி கொண்டிருந்த ஹுமாயூன் அவர்கள் 1555ல திரும்பவும் டெல்லியை கைப்பற்றாரு. ஆனா ஹுமாயூன் அவர்களால வெறும் 6 மாதங்களே ஆள முடிஞ்சிச்சு. ஏன் அப்படின்னா ஒரு நாள் தொழுகைக்கு செல்லும் போது கால் இடறி விழுந்து 3 நாட்கள்ல அவர் இறந்துறாரு. அதுக்கப்புறம் கிபி 1556ல தன்னோட 13வது வயதுல டெல்லியோட 3வது முகலாய மன்னனா முடிசூட்டி கொண்டார் அக்பர். ஆனா அக்பர் சிறு பிள்ளையா இருக்கிறதால பைரம் கான், அதாவது மிலிட்டரி ஜெனரலான பைரம் கான் இவரை அரணா இருந்து பாதுகாக்கிறார். அக்பர் பதவியேற்ற கொஞ்ச நாள்லயே பாத்தீங்கன்னா ஷேர்ஷா சூரியோட ராணுவ ஜெனரல் ஹீமு, அதாவது ஹேமச்சந்திர விக்ரமாதித்யா அப்படிங்கிற இந்து ஜெனரல் டெல்லியை நோக்கி படையெடுத்து ஹீமு அப்படிங்கிற இந்த ராணுவ ஜெனரல் மிகப்பெரிய வீரன். அது மட்டும் இல்லாம இவரோட படைபலம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. முக்கியமா யானை படை அச்சுறுத்தும் வண்ணமாவே இருந்துச்சு. ஆனா அக்பரோட மென்டர் பைரம் கான் இந்த யானை படைகளை தன்னோட போர் தந்திரங்கள மூலமா விரட்டி அடிச்சிருக்காரு. இருந்தாலும் ஹீமு அப்படிங்கிற மாவீரனை யாராலையும் தோற்கடிக்க முடியல. ஆனா அதிர்ஷ்டவசமா எங்கிருந்தோ வந்த அம்பு ஹீமுவோட கண்களை குத்தியதால அவர் நிலத்தடுமாறி கீழே விழுந்துறாரு. ஹீமுவோட படைகள் ஜெனரலோட கட்டளை இல்லாம சிதறி ஓட ஆரம்பிச்சிருக்கு. இதை பயன்படுத்திய பைரம் கான் ஹீமுவை கைது பண்ணி கொன்னுடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் பைரம் கானோட ஆலோசனைப்படி டெல்லியை ஆள்றாரு அக்பர். இந்த சூழ்நிலையில பைரம் கான் மேல நிறைய குற்றச்சாட்டுகள் எழுந்தது. அது மட்டும் இல்லாம அட்மினிஸ்ட்ரேஷன்ல பைரம் கானோட கை ஓங்குறத உணர்ந்த அக்பர் அவரை ஹஜ் பயணத்துக்கு அனுப்பி வைக்கிறாரு. பைரம் கானுக்கு அப்புறம் தன்னோட நாட்டை விரிவு பண்ண நினைக்கிறாரு அக்பர். இதுக்காக முதலா நார்த் வெஸ்ட் ரீஜனான காஷ்மீர், காபூல், கந்தக், பலுசிஸ்தான் போன்ற பிளேஸை கேப்சர் பண்றாரு. ஏன் அப்படின்னா நார்த் வெஸ்ட் ரீஜன் ஆப்கானுக்கு பக்கத்துல இருக்கனால ஃபாரின் இன்வேடர்ஸ் ஈஸியா இந்தியாக்குள்ள வரலாம் அப்படின்னு நினைச்சாரு அக்பர். அதுக்கப்புறம் தன்னோட மேரேஜ் அலையன்ஸ் பாலிசி மூலமா 1562ல ராஜா ஃபார்மல், அதாவது ஆமேல் இளவரசி ஜோதாபாய் அவர்கள் இந்து ராஜபுத்திரிகளை மணந்தாலும் அவங்கள முஸ்லிமா கன்வெர்ட் பண்றதுக்கு எந்த ஃபோர்ஸும் பண்ணல. அது மட்டும் இல்லாம அரண்மனையிலேயே அவங்க வழிபட ஹிந்து டெம்பிள்ஸ் அமைக்கப்பட்டதாம். அவரது முஸ்லிம் மனைவிகளுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா அங்கீகாரமும் ஹிந்து மனைவிகளுக்கும் கொடுக்கப்பட்டது. அக்பருக்கு அப்புறம் டெல்லி ஆண்ட அவரது மகன் ஜஹாங்கீர் அக்பருக்கும் ஜோதாபாய் அவர்களுக்கும் பிறந்த மகன் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதுக்கப்புறம் ராஜபுத்திரர்களின் நாடுகளான சித்தூர், ரத்னபூர், குஜராத் அண்ட் பெங்கால் போன்ற பிளேசஸை கேப்சர் பண்றாரு. ஆனா அக்பர் கிட்ட ஒரு டெக்னிக் இருந்துச்சு. அதாவது அவர் எந்த நாட்டை வெற்றி பெற்றாலும் அந்த நாட்டு மன்னனை ஒரு அடிமையா ட்ரீட் பண்ண மாட்டாரு. அதுக்கு பதிலா தனக்கு ஈக்குவலா அவரை ட்ரீட் பண்ணுவாராம். தோல்வி அடைந்த மன்னர்களும் உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க இந்த நாட்டை நீங்களே ஆளலாம், சுதந்திரமா ஆளலாம், ஆனா எனக்கு இவ்வளவு டாக்ஸ் மட்டும் பே பண்ணணும் அப்படின்னு கேட்பாராம். இந்த டெக்னிக் பாத்தீங்கன்னா இந்தியாவை ஆண்ட வேற எந்த மன்னனும் ஃபாலோ பண்ணாத டெக்னிக்காகவே கருதப்படுது. இதை ஏற்றுக்கொண்ட நிறைய ராஜபுத்திர அரசர்கள் அக்பரை நம்பவும் ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அக்பர் கூட நல்ல ஃப்ரெண்ட்லியாவும் இருக்க ஆரம்பிச்சாங்க. இது அக்பரோட ராஜதந்திரங்கள்ல ஒன்னாவே கருதப்படுது. அதே மாதிரி ராஜா பகவான் தாஸ், ராஜா மான்சிங் போன்ற ராஜபுத்திர அரசர்கள் இவரோட அட்மினிஸ்ட்ரேஷன்ல ரொம்பவும் ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு வருவாய் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத உணர்ந்த அக்பர் தன்னோட நாட்டுல அக்ரிகல்ச்சருக்கும் டெக்ஸ்டைலுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாரு. தன் நாட்டுல விளைஞ்ச விளைபொருட்களையும் தன் நாட்டு மக்கள் செஞ்ச கைவினை பொருட்களையும் ஏற்றுமதி பண்றதுக்கு அவருக்கு போர்ட்டோட அக்சஸ் ரொம்ப தேவைப்பட்டுச்சு. இதனால 1573வது வருஷம் குஜராத்ல இருக்கக்கூடிய சூரத் போர்ட்டையும் 1576வது வருஷம் பெங்கால் போர்ட்டையும் கைப்பற்றாரு. இதன் மூலமா அவரோட நாட்டுல பிசினஸ் ரொம்பவும் வளர ஆரம்பிச்சிச்சு. அதன் மூலமா அவரோட கஜானாவும் நிறைய நிரம்ப ஆரம்பிச்சிச்சு. இதை யூஸ் பண்ணி அவர் மிடில் இந்தியா, பெங்கால் போன்ற பகுதிகளை ஃபுல்லா கேப்சர் பண்ணிடுறாரு. அதே மாதிரி அக்பரோட காலத்துல இந்தியாவோட ஜிடிபி உலக அளவுல நம்பர் 1ல இருந்ததா சொல்லப்படுது. அக்பர் தன்னோட ஆட்சியில முதல் முறையா மானவ்தாரி அப்படிங்கிற சிஸ்டத்தை கொண்டு வராரு. அதாவது ரேங்கிங் சிஸ்டம். ஒரு பர்சன் மிலிட்டரிலயோ இல்ல சிவில் ஒர்க்லயோ ஜாயின் பண்ணும்போது அவங்க அப்பாயின்மெண்ட் மெரிட் பேஸ் பண்ணி தான் இருக்கும். பர்த் பேஸ் பண்ணியோ இல்ல ரிலிஜன் பேஸ் பண்ணியோ இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல அக்பர் ரொம்ப தீவிரமா இருந்தாரு.
அதுக்கப்புறம் அக்பர் ராஜா தோடர்மால், அதாவது ஃபைனான்ஸ் மினிஸ்டரான ராஜா தோடர்மால் அவர்களோட உதவியால நாட்டோட வரி விதிப்பை வந்து ஒழுங்கு பண்றாரு. அதாவது நில அளவுக்கு தகுந்த மாதிரியும் ப்ரொடக்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரியும் தான் வரி விதிக்கப்பட்டது. அதே மாதிரி இவரோட காலத்துல முஸ்லீம் அல்லாத பிற மதத்தை சார்ந்தவர்கள் மேல் விதிக்கப்பட்டிருந்த ஜிஸ்யா அப்படிங்கிற வரி விதிப்பை வந்து ஒழிச்சிடுறாரு. அது மட்டும் இல்லாம அவரோட நாட்டுல லஞ்சம் வாங்குற முறை வந்து அறவே ஒழிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இப்தத் கானா அப்படிங்கிற ஒரு சபையை ஃபெதக்புக் சிக்ரியில வந்து நிறுவுறாரு. அதாவது எல்லா மதத்தை சார்ந்த அறிஞர்களும் இங்க வந்து டிபேட் பண்ணலாம். இதன் மூலமா அக்பருக்கு புரிய வருது எல்லா ரிலீஜனும் ஒரே உட்கருத்தை தான் கொண்டிருக்கு அப்படின்னு. அதன் மூலமா கிபி 1582ல தீன் இலாஹி அப்படிங்கிற ஒரு புது ரிலீஜனை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அதாவது ஒரே ஒரு கடவுள் அப்படிங்கிறது அந்த ரிலீஜியோட முக்கிய குறிக்கோள். ஆனா இதை வந்து எல்லா மக்களாலையும் ஏற்றுக்கொள்ளப்படல. ஆனா அவரோட அமைச்சர்கள் இருந்த பீர்பால் வந்து இதை ஏற்றுக்கொண்டு அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா 1585 வரை அவரோட டெரிட்டரியை எக்ஸ்பேண்ட் பண்றதுலேயே அக்பர் குறிக்கோளா இருந்தாரு. இப்படியே 50 வருடங்கள் நல்லாட்சி செய்த அக்பர் அவர்கள் 1605ல ஆக்ரால மரணம் அடைகிறாரு. இவருக்கு அப்புறம் அவரோட மகனான சலீம், அதாவது ஜஹாங்கீர் அடுத்த முகலாய மன்னனா பொறுப்பேற்க. இதன் மூலமா மத நல்லிணக்கத்திற்காகவும் பொருளாதார வளர்ச்சிக்காகவும் நாட்டின் கட்டமைப்பிற்காகவும் பாடுபட்ட அக்பரின் ஆட்சி பொற்காலம் அப்படிங்கிறது சொல்றதுல எந்த ஐயமும் இல்லை.